Hello students, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம்க்கான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த தடவை கேட்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த திணைத்துறை நெடுவினா 4 மார்க் கொஸ்டின் இதெல்லாம் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யாரெல்லாம் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நல்ல மார்க் எல்லாரும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நான் காட் ப்ரே பண்ணிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நாளைக்கு கொஸ்டினும் ஈஸியாகவே வரும் அப்படின்னு எல்லாரும் நம்புவோம். அண்ட் ஆல்சோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி நிறைய போட்டேன், நிறைய பார்த்துருப்பீங்க. இது வந்து நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறனால ஒன்ஸ் அகைன் அது வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ வியூஸ் வந்தாலும் லைக் வரதே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ ஸோ அளவுக்கு தான் வந்து வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இதோட பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட பிடிஎஃப் நிறைய வீடியோஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எக்ஸாம்க்கான ஆன்சர் கீயும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப்பும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு நடுங்கியதாக நக்கீரர் கூறுகிறார். ஸோ இதுவும் ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ அதை நீங்கள் ஒரு 4 மார்க் படிச்சிருப்பீங்க. ஸோ அதிலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேயே அந்த ஆன்சர் இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் இதுக்கு எழுதணும். வசன கவிதையை வேறுபாடு தருக ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். வயலுக்குள் யானையை தனித்து விடுவதால் ஏற்படும் விளைவு யாது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு அப்படின்னா உங்களால் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அவுட் ஆஃப் 90க்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் தம்மனை சிறுகுறிப்பு வரைக ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். சென்னை அலங்கரித்த ஆறுகளை எழுதுக. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்றிதழ்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல், சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் இரு தொடர்களாக அமைக்க, அடுத்து பொருள் வேறுபாடு இருந்து தொடர் அமைக்க, மரபு பிழை நீக்கி எழுதுதல், தொகை சொற்றலை அமைத்தது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துங்க. ஸோ பகுபத உறுப்பிலக்கணம் வந்து அமர்ந்தனன் இப்போ சைதை கேட்டிருக்காங்க. புணர்ச்சி விதி பார்த்தீங்க அப்படின்னா எத்திசை செந்தமிழை அப்படிங்கிறதுக்கான புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க. ஈரசை சீர்கள் எத்தனை அவை யாவை கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்க, அணியை பொறுத்தளவில் வந்து ஏங்கொழி நீர் ஞாலற்றும் இரவற்றும் சாரி அணிங்கிறேன் பாருங்க. 4 மார்க் செய்யுள்ள வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இடம் சுட்டி பொருள் விளக்குக மொத்தம் 4 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கொழி நீர் வருபவரை வராயணும் நன்றி செலுத்து. ஸோ அது போக 2 இருக்கும். ஸோ மொத்தம் 4 இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக கொஸ்டின்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைப்பில் உள்ள 4யுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏங்கொழி நீர் ஞாலகத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக கேட்டிருக்காங்க. அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்தாக தமிழ் நிதி கூறுகிறார். இதுவும் நான் சொல்லியிருந்தேன், அதுவும் நான் சொல்லியிருந்தேன். அதியமானின் ஈகை பண்பு கேட்டிருக்காங்க. நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து எழுதுக. 4 கொஸ்டின்ல 3 கொஸ்டின் நம்ம சொன்னது தான் வந்திருக்கு. இது மட்டும் நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன் 34. ஸோ மற்ற 3மே நான் சொன்னது தான், ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அடுத்து பாருங்க உரைநடை. கலை முழுமை என்றால் என்ன கேட்டிருக்காங்க. பேரிடர் மேலாண்மை நான் சொன்னது தான். சென்னை நகரின் போக்குவரத்து வளர்ச்சி சொல்லியிருந்தேன். மயிலை சீனி வெங்கடசாமி 3மே சொன்னது தான். அந்த 35 மட்டும் சொல்லலை. மற்றபடி இந்த பேரிடர் மேலாண்மை ஈஸியாக எழுதலாம். மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சேர்ப்பதற்கு செய்திகள் உருவாக்கி தருது. இது 2மே எழுதிடலாம். நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கொஸ்டின் வந்துருச்சு. தட்ஸ் இட். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, அணி ஏகதேச உருவணி கேட்டிருக்காங்க, இல்லாட்டி தொழில் உவமைன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்துங்க. அண்ட் ஒன் மோர் திங், நிரல் நிறை அணிந்த கேட்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய தோணுது. ஸோ அதனால் அதையும் சேர்த்து பார்த்துங்க. ஏகதேச உருவகணி, நிரல் நிறை அணி, தொழில் உவமையணி. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று நினச்சேன், அன்பும் மறைனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம், அது அந்த குரட்பாவில் பயின்று வந்தது ஒன்று, அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ திணை பார்த்தீங்க அப்படின்னா பாடான் திணை கேட்கறதுக்கான வாய்ப்பு இந்த தடவை நிறையாவே இருக்குது. ஏன்னா வந்து லாஸ்ட்டு வாகை திணை பாடான் திணைலாம் இருக்குது. பட் ஐ திங்க் வந்து இந்த தடவை வந்து பாடான் திணை கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து துறையை பொறுத்தளவில் செவியறிவுரை துறை லாஸ்ட் தடவை கேட்டாங்க. ஸோ இந்த தடவை வந்து பரிசில் துறை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது பின்னாடி பாசில் அப்படின்னு ஒரு தியரே வரும். பாசில் கூதிரை திரைன்னு நினைக்கிறேன். அது ஒன்று நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா ஊழி பெயரினும் தாம் பெயரார் கூடி வந்தால் கூடி நன்மை இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் நேற்றே வந்து ஒரு வீடியோ போட்டேன். அணி என்ன கேட்பாங்க, திணை என்ன கேட்பாங்க, துறை என்ன கேட்பாங்க, ஸோ பழமொழி விளக்கம் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் 6 மார்க்கும் சொல்லியிருப்பேன். அதை நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்க முடியுமான்னு தெரியல, நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கருத்து படம் சங்க இலக்கியங்கள் 2 வகைப்படும். 8 பாட்டு 10 பாட்டு, சாரி 8 தொகை 10 பாட்டு. அதில் 8 தொகை அறம்புறம் மற்றும் அறம்புறம் என 8 தொகையில் அறம் சார்ந்த நூல்கள் 5, புறம் சார்ந்த நூல்கள் 2, அகமும் புறம் சார்ந்த நூல் 1 அப்படிங்கலாம் போட்டு அது என்ன அப்படிங்கிறது எழுதுகிற மாதிரி இருக்கும். ஈஸி தான்.
ஸோ நெடுவினா பாருங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. செயின் என்று எழுதல் திருக்குறள் வந்து கேட்டிருக்காங்க. எச்சை கிருட்டினா கிறித்துவ கம்பர் என்பதை நும் பாடப்பகுதி வெளி விளக்குக. ஈஸியான ஒரு கொஷின். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெகிழி தவிர்த்து தலை நிமிர்த்து ரொம்ப ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட். சங்ககால கல்வெட்டை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது விளக்குக. ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். சாலை விபத்துல தமிழ்நாடு லாஸ்ட் இயர் கேட்டாங்க. சொன்னாலும் இந்த கேட்க சான்ஸ் வாய்ப்பு கம்மி. நடிகர் திலகம் என்னும் பட்டம் சிவாஜிக்கு எங்கனம் பொருந்தும் அது பார்த்துங்க. அப்புறம் பாரதியின் கடிதம் அதெல்லாம் பார்த்துங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். துன்பொழுது என தொடங்கும் கம்பராமாயண பாடலும் செயல் என முடியும் குரல் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட மனப்பாட பாட்டு இம்பார்ட்டன்ட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் அப்லோட் பண்ணல. ஏன்னா வந்து மனப்பாட பாட்டு இம்பார்ட்டன்ட் சொல்றது ரொம்ப ரிஸ்க்கு. சொல்லலாம், பட் அது வந்து எப்படி சொல்றது, நம்ம சொல்லவே முடியாதுங்க. இம்பார்ட்டன்ட் நான் சொல்லலாம். இப்போ நீங்க உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தோணுன ஒரு 5 சொல்லலாம். அந்த மாதிரி தான் என்னால சொல்ல முடியுமே தவிர மற்றபடி வந்து யாருனாலுமே வந்து மனப்பாட பாட்டு இது வரும் இதுக்குள்ளதான் வரும் அப்படின்னு அடிச்சு சொல்லவே முடியாது. ஏன்னா 10th மாதிரி இப்போ 2 ஆப்ஷன், ஒன்று 2 பாட்டு கொடுத்து 1 எழுத சொன்னா நம்ம வந்து சொல்லலாம் அந்த இடத்துல. ஏன்னா கம்பல்சரி 1 வந்துரும்னு நமக்கு தெரியும். பட் 1 தான் எனக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து நான் இது 2 படிங்க, இல்லை இது 5 படிங்க, இது வருதுன்னு நான் சொல்லி அந்த 5லேருந்து வரலாட்டி என்ன பண்ணுறது? ஸோ அதனால வந்து இது ரொம்ப பெரிய ரிஸ்க். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடப்பட்ட எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். எவ்வளோ மார்க் எடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.